ரியல் லைஃப்லேருந்து இன்ஸ்பிரேஷன் இருக்கலாம். பட் சினிமாவை பண்ணுறதுனாலே வந்து உங்களுக்கு வந்து யூ ஹாவ் டு டூ இட் இன் அ சர்டன் ஃபார்ம், ரைட்? நாங்கள் முன்னாடி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இவெல்லாம் நாங்கள் யூடியூப்பில் வெப் சீரிஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்குறோம். அண்டு யூடியூப்பில் வீடியோஸ் பண்ணி எங்கள் கதைலாம் ரொம்ப சிமிலராக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப 0 பட்ஜெட்லேருந்து ஆரம்பித்து 500 ரூபாய்க்கு வந்து 5000 ரூபாய்க்கு வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு வந்து 1 கோடி ரூபாய்க்கு வந்து இப்போ இந்த படத்துக்கு வந்திருப்போம். இந்த எல்லா ஸ்டேஜும் பார்த்து வந்ததில் சினிமாவில் கதை எழுதுறதோட தன்மையில் யூடியூபுக்கும் அதே எஃபர்ட் தான், சினிமாவுக்கும் அதே எஃபர்ட் தான். ஃபார்மாக ஒரு 2.5 மணி நேரம் கதையாக எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது தான். ஒரு வெப் சீரிஸ்க்கு 40 நிமிஷம் தான் அதோடய ஃபார்மேட் வேறு. 2 ஆக்டாக போவாங்க, இல்லை ஒரு ஆக்டு இதுவாக இருக்கும். இது வந்து அந்த ஃபார்மாக என்னங்கிறது தான் டிஃப்ரெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அண்டு அவன் சொன்ன மாதிரி நிறைய க்ரூவை ஹேண்டில் பண்ணுறது நாங்கள் பண்ணும்போது வெரி இண்டிபெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து லொக்கேஷன்லாம் இப்படி மாற்றிட்டு போவோம். இங்கேன்னா லொக்கேஷன் ஷிஃப்ட்டுக்கு இவ்வளோ டைம் எடுக்குங்கிறதெல்லாம் ரியலைஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இதுதான் சினிமா இஷ்டத்துக்கு 4 லொகேஷன்லாம் நான் ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் போட்டிருந்தேன். மேனேஜர் வந்து பதறிட்டாரு, என்ன நீ 4 லொகேஷன் போட்டு வச்சிருக்கிற, அப்படிலாம் பண்ண முடியாது, வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதோட டிஃபிகல்ட் ப்ராசஸ் எல்லாம் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு எங்களுக்கு. யூடியூப் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட் பண்ணும்போதுமே 2 லொகேஷன்லாம் ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிடும். உனக்கு கொஞ்சம் பெரிய குரூவா இருந்தா மேக்ஸிமம் ஆட் வந்துட்டு ஒரு ஸ்டுடியோக்குள்ள தான் நடக்குன்றதுனால பெரிய இஷ்யூவே இல்லை. ஸோ அதுதான் சாரி ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டிங். அதுதான் சினிமாவாக மாற்றுறதுக்குள்ளே இருந்தால் பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறது அதுதான். அந்த ஸ்கேல், எஸ்பெஷலி த ஃபார்ம் அண்ட் த வே இட் ஒர்க்ஸ். அங்கேனா எல்லாம் லைட்டுனா கூட யூனியன்லேருந்து வரணும், பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது.